Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம சீம் பால் எப்படி செய்யறது அப்படிங்கற ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். சோ சீம் பால் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது and ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். யாருக்கெல்லாம் சீம் பால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதை எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இப்போ நம்ம அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் டாப் பண்ணீங்க அப்படினா அதுல மூணு ஆப்ஷன் கேக்கும். அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ தட் நான் எப்பப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நான் இன்றைக்கி மொத்தமாக 1/2 லிட்டர் ஆஃப் சீம் பால் எடுத்திருக்கேன். இது பார்க்கும் போதே தெரியும் நார்மல் மில்க் இல்லை அப்படிங்கிறது. ஒரு மாதிரி கோல்டன் கலர் மில்க் மாதிரி தெரியும் உங்களுக்கு. சீம் பால் வந்து பார்க்குறதுக்கு இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டவ்வை. நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து நாட்டு சக்கரை. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி மொத்தமாக நம்ம 1/2 லிட்டர் ஆஃப் சீம் பாலுக்கு நான் ஒரு 6 to 10 ஸ்பூன் ஆஃப் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நம்மளோட செகண்ட் இன்க்ரீடியண்ட் வந்து ஏலக்காய். நான் ஒரு 3 ஏலக்காவை தட்டி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 to 5 minutes ஆகும் இந்த சர்க்கரை எல்லாமே கரையறதுக்கு. இது ஃபுல் ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அடியில் ஒரு மாதிரி ஒட்டின மாதிரி ஆயிரும் சீம் பால். ஸோ ஃபுல்லாக கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து சீம் பால் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம பாடியில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதோட மெயின் அட்வான்டேஜே வந்து இம்யூனிட்டி பவர். நம்ம பாடியில் வந்து பயங்கரமான இம்யூனிட்டி பவரை வந்து பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு டிசீஸும் வராமல் இது வந்து சூப்பராக தடுக்கும். அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வரவிடாது. அப்படி இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம பாடியில் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து அப்படியே கம்மி பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் வந்து சீம் பால் ஃபுல்லாக நியூட்ரியன்ஸாக இருக்குது. அதனால நம்மளோட பாடி ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீம் பாலில் ஃபுல் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இன்டேக்காக எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட பாடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இம்யூனிட்டி பவர் எல்லாமே ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். பால்கோவா சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து இந்த சீம் பாலில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து ஒரு 15 to 20 minutes ஆகிருக்கும். நம்ம இதை வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு மாதிரி திரியான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 5 to 10 minutes இதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட சீம் பால் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதோட கன்சிஸ்டன்சி அண்ட் டெக்ஸ்சர். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு தடவை சுகர் மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா சுகர் இந்த டைமில் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி அது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கூட ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சீம் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு எம்டி பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சீம் பாலை வந்து நம்ம சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோதான், நம்மளோட சீம் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே பால்கோவா மாதிரியே இருக்குது. இந்த சீம் பால் வந்து அவ்வளோ ஹெல்த்தியானது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சீம் பால் கிடச்சதுன்னா இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் பெரிய ரெசிபிலாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறையா பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.